ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பொங்கல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2500 மற்றும் பொங்கல் பரிசை வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரூ. 2500 மற்றும் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. உங்களுடைய பேர் இந்த இடத்துல இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை ஒன்ஸ் உங்களுடைய மொபைல் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும். அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக சொல்கிற மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பொங்கல் பரிசாக ரூ. 2500 மற்றும் பொங்கல் பரிசு வந்து எப்படி வந்து நம்ம மொபைல் மூலிமா செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து 2 வழிகளில் பார்த்துக்கலாம். ஒன்று டிஎன்பிடிஎஸ் இந்த ஆப் மூலிமா பார்த்துக்கலாம். அதாவது ப்ளே ஸ்டோர் அந்த ஆப் இது அவைலபிளாக இருக்குது, அது மூலியமாகவும் பார்த்துக்கலாம். அடுத்து வெப்சைட்டில் பார்க்கலாம், tnpds.gov.in. இந்த 2 இது மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியும். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலிமா எப்படி பார்க்கணுங்கிறத வந்து சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே மொபைல் தான் வச்சுருப்பீங்க. மொபைலில் போய்ட்டு வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், டிஎன்பிடிஎஸ் அந்த ஆப் லிங்க்கு. அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கைபேசி ஏன்னு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பின்கோடு இருக்கும், அதாவது கேப்ஷன் சொல்லுவாங்க. இந்த கோடு வந்து இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த பதிவு செய்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பதிவு செய்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி இந்த இடத்துல வந்து சென்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஓகே நண்பா, ஒன்ஸு உங்களுடைய ஓடிபியை கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது உங்களுடைய பேர், உங்களுடைய குடும்ப தலைவர் பேர் வந்து இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து எங்கே போயிட்டு அந்த ரூ. 2500 மற்றும் பொங்கல் பரிசு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா உரிமம் சொல்லிட்டு 4வது ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய குடும்ப அட்டையில் வந்து எத்தனை உறுப்பினர் வந்து இருக்காங்க அது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ வந்து இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. அப்படிங்கிற போது 4 இருக்குது. அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு உரிமை அளவு 1, மீத அளவு 1ன்னு இருக்குது. பட் இவங்க வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் தொகை அந்த பரிசு வந்து இன்னும் வாங்கலை. அப்படிங்கிற போது 1ன்னு இருக்குது. நீங்கள் வாங்கி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு 1ன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரூ. 2500 மற்றும் அந்த பொங்கல் பரிசு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதை ஒன்ஸ் வந்து எல்லார் மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்கள் மொபைலை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்க போங்க. ஏன்னா இந்த இடத்துல இல்லைன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து போனாலும் கிடைக்காது, ரேஷன் கிடைக்கும். ஒன்ஸு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய மொபைலை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகிறது ரொம்பவே நல்லது. டோக்கன் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொகை யாரெல்லாம் வாங்கலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கலாம். இந்த இடத்துல புகார் பதிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் வந்து அளிச்சிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஒரு புத்தமொத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும்.